ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். நாங்கள்லாம் ஜிகு ஜிகு ஜிகுன்னு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஊர் கல்ச்சர் படி நானும் லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டேன். என்ன பண்ணுறது, ஊரோட ஒத்து வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். எனக்கும் பிடிக்கும், சின்ன வயசில் போட்டிருக்கேன், ஆனால் இப்போ போட்டதில்லை. பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா எது இருக்கோ இல்லையா எல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நாங்களும் போட்டுக்கிட்டு திருவிழா கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் இருந்தது, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் தான். நடந்தே வந்துட்டோம், ஆட்டோவில் வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. பயில்வான்கள்லாம் பயங்கரமாக அங்கே எல்லாம் ஒரே விளையாட்டு போட்டி நடந்தது. நிறைய கப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தோம், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய கிரவுண்டு, நல்லா நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். நாங்கள் சரி பார்த்துட்டு கிளம்பணுமே அப்படிங்கிறதுக்காக நேரத்தோடு கிளம்பணும். ஏன்னா நேரம் ஆக கூட்டம் வந்துட்டே இருக்குது, அதனால் பசங்களை வச்சுட்டு தடுமாற முடியாது அப்படின்னாங்க. வீட்டிலே எல்லாம் என்னெல்லாம் கோல்டு இருக்கோ எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு வந்துருக்கு பாபி அப்படின்னு சொன்னால். நல்லா ஏற்கனவே ஒன்றும் போட்டுட்டு போகலை, இருந்தாலும் கையில் காதல் இருக்கிறதெல்லாம் கைட்டு வச்சுட்டு வாங்க, கூட்டத்தில் பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். சரின்ட்டு அவ்வளோ கூட்டம் வருமா. பார்த்திங்கன்னா விளையாட்டு ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டே இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம், ஏன்னா இது புதுசாக இருந்தது. நம்ம ஊர்லாம் வேறு மாதிரி விளையாடுவாங்க, அங்கே வேறு மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராட்டனம் இருந்தது, அங்கே போகணும் அப்படின்னா நித்யாவும் பிரியாவும். அது பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இது முடியுமா முடியாதாங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாளுங்க. பிரியா பண்ணுறதை பார்த்து நித்யாவுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு இப்போல்லாம். எனக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கேனா அவங்க அப்பா அவங்க அண்ணன் அழைச்சிட்டு போவாங்க, இப்போ நான் தானே போய் ஆகணும். அதனால் என்னன்னு யோசனை, எனக்கு கொஞ்சம் ஹைட்டுனாலே கொஞ்சம் பயம், அதனால் யோசனையிலே இருந்தேன். சரி வாங்கடி பானிபூரி சாப்பிட்டு போகலான்னா அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை, பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ராட்டினம் சுற்றணும்னு சொல்லிட்டு. எல்லா ஊர் திருவிழா கடை மாதிரி தான், அதே ஹேர் பென் அதே தான், ட்ரெண்டிங்லாம் ஒன்றும் மாறவே இல்லை, எல்லாமே அதே தான் இருந்தது. ஆனால் தோடெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. நம்மலாம் இங்கே எங்கேயாவது ஒரு கரையில் தான் அந்த மாதிரி இருக்கும், அங்கே எல்லாமே அவ்வளோ பெருசாக இருந்தது. எப்பயுமே பிரியா வந்து ரொம்ப பெருசாக தான் போடுவாள், பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் ஏற்கனவே நிறையா ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் எங்களுக்கு வாங்கிட்டு வருவாள். இவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் ஒன்றும் எல்லாம் இருந்த மாதிரியே இருந்ததுனால தோடெல்லாம் எடுக்கவே இல்லை. அப்புறம் ஹேர் கிளிப் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்த்தா. அப்புறம் இந்த வந்து சோப்பம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வந்து இப்போ ஒரு பேப்பரில் இது பண்ணி வச்சுருக்காங்க, அது வேணுமா எனக்கு அப்படின்னா ட்ரெயினில் போகும்போது யூஸ் பண்ணுவேன்னு. இப்படி எல்லாமே ஆசைப்பட்டு தான் வாங்குவோம், ஆனால் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டா. அது ஒரு கெட்ட பழக்கம் பிரியாக்கிட்ட இருக்குது. இந்த கெட்ட பழக்கத்தை போக்கணுன்னா அவள் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சரி வேண்டான்னு அவளாக முடிவு பண்ணால் தான் உண்டு. நான் கூட கல்யாணம் ஆன புதுசில் கன்னியாகுமரியில் வந்து எது எடுத்தாலும் 5 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு விற்கும். என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம்மா, வேஸ்ட் ஆகிடும், நல்லா இருக்காதுன்னு. ஆனால் நம்ம கேட்போமா, எனக்கு வாங்கியே தர மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்போ போனாலும் சரி வேணும் நான் வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு 4 தடவை தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகிறதில்ல. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் அவளும் வேண்டான்னு முடிவு பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் அவங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள். நம்ம ஏன் தடை போடணும்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் மேலே ஏறியாச்சு. ஏதோ ஒரு மன தைரியத்தில் மேலே நானும் நித்யஸ்ரீ பிரியா 3 பேரும் ஏறிட்டோம். ஏன்னா வேறு யாரும் வரமாட்டுறாங்க, நம்ம தானே போய் ஆகணும். மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் திக் 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 அப்படின்ட்டு நான் ஏறிட்டேன். ஏன்னா இவ்வளோ ஹைட்டு போனால் எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறது, கடவுளே காப்பாற்று, நித்யஸ்ரீக்காக என்னை வந்து தைரியத்தை கூடி எனக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஏறி உக்காந்துட்டேன். அவ்வளோ சரியான ஆள் தான். என் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயத்தையும் வச்சுக்கிட்டு எனக்காக அவள் அப்படியே நடிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கா. அவளை பல விதமான நவரசங்களையும் முகத்தில் காட்டுறா. சரி ஓகே, அவளுக்காக நான் எனக்காக அவங்கிற மாதிரி 2 பேருமே பயத்தை மனசுகளை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணணும் ஓரளவுக்கு. அதுவும் அவ்வளோ உயரமாக போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி வயிற்றெல்லாம் பெரட்டுற மாதிரி இருக்குது. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 2-3 வருஷம் 4-5 வருஷமாக ஆச்சு நான் அந்த இதெல்லாம் ரைடெல்லாம் போகிறதில்ல. கூடங்குளத்தில் வந்து திருவிழா நடக்கும், நான் போனது கிடையாது. இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் நித்யஸ்ரீக்காக நான் ஏறி போயிருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. கூட துணைக்கு ஒரு சப்போர்ட் ஆள் இருந்தால் தான் பயம்லாம் வெளில வரும் போல இருக்குது. இப்போ அவர் இல்லையா கூட, அதனால் எனக்கு வந்து சரி தைரியம், எப்பயும் உள்ள தைரியம் வந்துருச்சு. சரி சமாளிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம பயந்தால் குழந்தைங்க பயந்துருவாங்கல்ல, நம்ம பயத்தை வெளில காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே கெத்தாக இருக்கிற மாதிரி இருந்தேன். பயந்தாங்கல்லையே நான் தான். இருந்தாலும் தெரியாத மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணோம். அங்கே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க, கூட்டம் அவ்வளோவா இல்லை. கூட்டங்கள்லாம் லைனில் நின்று போய் ஏறி சுற்ற வேண்டியிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவிழா டைம்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஃப்ரீயாக இருக்குது. அதனால் பிரியா தனியாக, நாங்கள் தனியாக எல்லாம் தனித்தனியாக தான் உட்கார வேண்டியதாக இருந்தது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. எது எப்படியோ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அம்மா ஏறி சுற்றிட்டாங்களே அப்படின்னு. எனக்கு ஒரு ஆச்சரியம், நமக்குள்ளே இவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு. இப்படியா எங்களுடைய அந்த ரைடு நல்லபடியாக முடிஞ்சுது.
திருவிழாவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, பரவாயில்ல. ஓரளவு குழந்தைங்க சந்தோஷம். வாழ்க்கையில் நம்ம எதங்க கொண்டு போக போகிறோம், குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. இந்த தடவை ட்ரிப் போயிட்டு வந்ததில் நித்யாவும் பிரியாவும் பயங்கர ஹாப்பி. எல்லா விஷயத்துலையுமே என்னால் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்த முடிஞ்சுது. ஒரு வழியாக முடிச்சுட்டு எப்பயும் போல் அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு இருக்குல்ல, பானிபூரி, அதை தேடி தான் போனோம். நிறைய கடைங்க இருந்தது. சரி ஃப்ரெஷ்ஷாக எது என்ன எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை தேடி போனோம். அதே மாதிரி ஒரு கடை இருந்தது. நிறைய பேர் எங்கே நிறைய பேர் சாப்பிட்றாங்களோ அங்கே தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு ஐடியா. அதனால் நிறையா இருக்கிற இடத்துக்கு தேடி போனோம். சாப்பிட்டுட்டே போயிட்டே இருக்காங்க. அங்கே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்களும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். சாயங்கால நேரங்கிறதுனால வரப்போக கூட்டம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்தது. எல்லாருமே பானிபூரி 8 பீஸோ என்னமோ தெரியல, 10 ரூபா தான். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு வயிறை ஃபுல் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோமா. அதனால் மன திருப்தியோடு இதையும் சாப்பிட்டுட்டு என்ஜாய், அதாவது என்ன சொல்கிற, எதிர்காலத்தில் நம்ம எதையுமே கொண்டு வரப்போதில்லை, எதுவும் கொண்டு போவதில்லை, திரும்ப இந்த இடத்துக்கு வருமானு தெரியாது. அதனால் எல்லாத்தையுமே மனசில் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த பானிபூரியோட அப்படியே இந்த திருவிழா விட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க சந்தோஷம், எல்லாருடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் அதுதான் சந்தோஷம். அந்த விதத்தில் நித்யஸ்ரீயும் பிரியா சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பஞ்சாபில் வேறு என்ன இன்னும் அப்படின்னு நிறையா இடங்கள் இருக்குது போகணும், ஆனால் முடியல. நித்யஸ்ரீக்கு இந்த பானி உள்ளே வச்சு சாப்பிட்டா பிடிக்காது, ஏன்னா மூக்கில் ஏறிடும், ரொம்ப பயப்படுவா. அந்த மசாலா பூரி தான் அவளுக்கு பிடிக்கும். அதனால் அது நம்ம ஊரில் தான் கிடைக்கும், ஸ்பைஸியாக அந்த இதெல்லாம் போட்டு. அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வெறும் அந்த தண்ணி ஊற்றி உள்ளே கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு போட்டு தருவாங்க. 2 தான் சாப்பிட்டா எனக்கு வேணாமா அப்படின்ட்டா, ரொம்ப பயப்படுவா அவள். அதனால் அதோடு அவளுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் தான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஊர்லாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, இது ரொம்ப சூப்பராக ஸ்பைஸி, அதாவது நல்லா திட்டமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்புற நேரத்தில் மறுபடியும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னடா இது இன்னும் முடியலையா அப்படின்னா, அவளுக்கு அந்த ரிங்கு மேலே ரொம்ப ஆசை பிரியாவுக்கு. கோல்டெல்லாம் இருந்தாலுமே அவளுக்கு இந்த பெரிய பெரிய ரிங்கு போடணுன்னு ஆசைப்படுவா, இந்த ஸ்டோன் வச்சது. அப்புறம் அதில் மட்டும் ஒரு 4-5 வாங்கினா. ஆனால் இது என்ன தெரியுமா, அவள்கிட்ட கெட்ட பழக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வீடு நிறையா கிடக்கும். 2 நாள் போடுவா, 3 நாள் ஜன்னல் ஓரம் அங்கே இங்கே பெட்டில் அப்படியே தூக்கி போட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அவங்க அப்பாவும் திட்டுறது அதனால தான், காசு கொடுத்து பொருளை வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவார். எது எப்படியோ என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.